சம்பளத்தெல்லாம் விடு, பெருங்காயம் எல்லாம் இருக்காதா? அதெல்லாம் மாமா கொடுத்த மாதிரி நான் பாக்கலங்க. சரி, நேத்து உங்க அப்பா கடைக்கு போனார்ல, அப்ப வாங்கிட்டு வர சொல்லிருக்கலாம்ல. சபா, எனக்கு அப்ப ஞாபகம் வரலங்க. ஒவ்வொன்றுக்கா எனக்கு போய் சொல்லிட்டே இருப்பியா மீனா? எனக்கு என்ன உங்க அம்மா மாதிரி 30 வருஷம் கிச்சன்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நான்லாம் இன்னைக்கு நேத்துக்கு கிச்சனுக்குள்ள நுழைஞ்சவன். மொத்தமாலாம் லிஸ்ட் போட்டு எனக்கு சொல்ல தெரியாதுங்க. அந்த அளவுக்கு ஒன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்ல எனக்கு. இது ஒரு குத்தமா உங்களுக்கு? குத்தம் இல்ல மீனா, குத்தமே இல்ல. என்ன வாங்கணும்னு சொல்லு. பெருங்காயம், எலுமிச்சம்பழம், பால், அப்படிதானே? ஆமா. ஷாஜி கிட்ட மட்டும் என் நகையெல்லாம் போயிருந்தா அம்பட்டுதான். 80 சவரன்ல 8 சவரன் மட்டும் தங்கம், மத்ததுல கவரிங் தான் ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பா. அதோட இந்த வீட்ல என் கதை முடிஞ்சிருக்கும். ராஜி ராஜி ஏய் ராஜி, என்ன என்னமோ சொல்ல வந்து நிறுத்திட்ட, என்ன யோசிக்கிற? இல்ல மயிலக்கா மாமாவை எப்படி ஏமாத்த முடியும்? அதான் எனக்கும் புரியல. அண்ணனும் எதுவும் சரியா சொல்ல மாட்டேங்குது. கேட்டா முடிவே இல்லாத கதை நீ என்னென்னமோ சொல்லுது. என் கதைக்கும் ஏதாவது முடிவு வரும்னு சொல்லுது. ஒண்ணுமே புரியல. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, யார் ஏமாத்தி இருந்தாலும் சரி, எல்லாமே உடனே முடிவுக்கு வரணும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், அண்ணன் முன்ன இருந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும். நிறைய வேண்டுதல் வச்சிருந்தேமா, அதெல்லாம் தான் சாமி கிட்ட சொல்லலாமேன்னு வந்தேன். ஓஹோ, வேண்டுதலா? அப்படி என்னமா வேண்டுதல்? ஒரு புது சுடிதார் ஒண்ணு ஆன்லைன்ல பாத்து வச்சிருக்கேன். அத நீ எனக்கு வாங்கி தரணும்னு ஒரு வேண்டுதல். அப்புறம் கம்மல், பச்சை கலர் கல் வச்சது. கம்மலா? ஆமா, தங்கம்லாம் இல்லம்மா, சும்மா கவரிங், அத வாங்கணும்னு ஒரு வேண்டுதல். ஏண்டி, அவன் நல்ல படிப்பு வரணும், மார்க் வாங்கணும், நல்ல வேலை போகணும்னு ஆசைப்படுவாங்க. அதை விட்டுட்டு நீ கம்மல் வேணும், சுடிதார் வேணும்னு வேண்டிக்கிற?